உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ராசிக்கு 8ல் குரு வருகிறார். சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமான நிலைகளில் வலம் வருகின்றார்கள். வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் அமையும். குடும்ப சூழ்நிலை வழக்கம் போல் இருக்கும். அதிக வெயிலினால் சிறு சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி கிடைக்கும். திருமணமாகியுள்ள பெண்களுக்கு கருத்தரிக்க கிரகநிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியரிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சமரசத்தில் முடியும். உத்தியோகம். வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் என சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. உயரதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரத்தில் திடீரென்று போட்டிகள் அதிகரிக்கும். லாபத்தை பாதுகாத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பணப்பிரச்சனை சற்று கடுமையாகவே இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். கூட்டாளிகளிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். புதிய முதலீடுகளை தற்போதைக்கு தவிர்ப்பது அவசியம். கலைத்துறையினர். வாய்ப்பும் வருமானமும் குறையும். நிதி பற்றாக்குறை மனதை அரிக்கும். பிரபல நிறுவனங்களின் ஆதரவு குறையும். மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படும். கைப்பணம் விரயமாகும். சினிமா தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு நஷ்டம் ஏற்படும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சினிமா துறையினர், நடிகர் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் குறைவதால் வாழ்க்கை சுகமும் வருமானமும் வெகுவாக பாதிக்கப்படும். கூடிய வரையில் ஆடம்பர செலவுகளையும் பணியாட்களையும் குறைத்துக் கொள்வது நல்லது. அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு ஆதிக்கம் பெற்றுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதிருந்த நம்பிக்கை சற்று குறையக்கூடும். மாணவ மாணவியர். பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும். படித்தவை எளிதில் மறந்து போகும். உயர்கல்விக்கு முயற்சி செய்தால் சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. விவசாயத்துறையினர். அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது. விளைச்சல் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். சுக்கிரனின் ஆதிக்கத்தினால் புதிய ஆடை ஆபரணங்கள் கிடைப்பதற்கு சிறந்த வாய்ப்புள்ளது. திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும் என கிரகநிலைகள் உறுதியாக கூறுகின்றன. பரிகாரம். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வைப்பது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.